செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் கைலாசநாதன் அளித்த குடியரசு தின தேநீர் விருந்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகள் சீனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை புதுச்சேரி டிஐஜி சத்ய சுந்தரம் பார்வையிட்டார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் கைலாசநாதன் அளித்த குடியரசு தின தேநீர் விருந்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை திடலில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்த கவர்னர் கைலாசநாதன் மாலையில் ராஜ் நிவாசில் குடியரசு தின தேநீர் விருந்தளித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு, எம்பிக்கள் செல்வ கணபதி, வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எம்எல்ஏக்களில் என்ஆர் காங்கிரஸ் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஜக கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, அந்த கட்சியின் ஆதரவு சுயேட்சை சிவசங்கரன், திமுக சம்பத், காங்கிரஸ் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விருந்தில் அரசு செயலர்கள், அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் நிகழாண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது நிகழ்ச்சி இடத்திற்கு கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வாழ்த்தி பாராட்டினர். காங்கிரஸ் தலைவர்களும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். நம்முடைய வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழிசை துறையில் பல ஆண்டுகளாக பயணித்து பல ஆயிரம் மேடைகளை கண்ட புதுச்சேரியின் இசை மேடை அனைத்தும் அறிந்த தமிழ் புதுச்சேரியில் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகள் சீனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிதித்துறையில் பணியாற்றும் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகளுக்கு சீனியர் கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு அளித்து நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளநிலை கணக்கு அதிகாரி வாசவி பதவி உயர்வுடன் பள்ளி கல்வித்துறைக்கும், தாக்கூர் கலை அறிவியல் கல்லூரி இளநிலை கணக்கு அதிகாரி லட்சுமி போக்குவரத்து துறைக்கும், நகர அமைப்பு குழும இளநிலை கணக்கு அதிகாரி ராணி ஆதிராவிடர் நலத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனாம் பொதுப்பணித்துறை இளநிலை கணக்கு அதிகாரி லங்கா ஸ்ரீனா லோவா ராஜி வேளாண் துறைக்கும், செய்தி விளம்பரத்துறை இளநிலை கணக்கு அதிகாரி சிவநாதன் காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவினை நிதித்துறை துணை சார்பு செயலர் ரத்னகோஷ் சௌரே பிறப்பித்துள்ளார். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை புதுச்சேரி டிஐஜி சத்ய சுந்தரம் பார்வையிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும், ஹெல்மெட் அணிவதற்கும், சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்களை பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்ய சுந்தரம் வில்லியனூர், கண்ணகி, ஹைமாஸ், எம்ஜிஆர் சதுக்கம், பத்துக்கண்ணு, சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டார். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற கல்லூரி மாணவன்
உளவாய்க்கால் பகுதியில் சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த இடத்தை பார்வையிட்ட டிஐஜி, புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் சாலை வடிவமைப்பை கொண்டு வர வேண்டும். மேலும் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களின் அருகே சாலையோர கடைகளை உடனடியாக வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் கடைகளை ஓரமாக வைக்க வேண்டும் என வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஐஜி உத்தரவிட்டார். மேலும் இந்த ஆய்வின் போது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார், காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார் செல்வம், வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்திய சிவ சிந்தனை பயணத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அக்கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்திய சிவ சிந்தனை பாத யாத்திரையில் கலந்து கொண்டு தலைமையேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்த நமது அருட்குருநாதர் சிவ தாமோதரர் ஐயாவிற்கும் மற்றும் சில ஞானிகள், சிவ அருளாளர்கள், சிவனடியார்கள், சிவ பக்தர்கள், சிவ கைலாய வாத்திய கலைஞர்கள், சிவசக்தி வேடம் தரித்த கலைஞர்கள் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கும், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்திற்கும் அன்னம் பாலிப்பு ஏற்பாடு செய்தவருக்கும் மற்றும் போஸ்ட் பேனர் ஏற்பாடு செய்தவருக்கும் மற்றும் நடைப்பயணம் பத்திரிகை ஏற்பாடு செய்தவருக்கும், வழியெங்கும் களைப்பு போக்குவதற்கு கஞ்சி, மூலிகை சூப், ஐஸ்கிரீம், சர்பத், பிஸ்கெட், இளநீர் ஏற்பாடு செய்த சிவ அமைப்பினருக்கும், சமையல் செய்த சிவசக்தி அடியார்களுக்கும், சுவாமி புறப்பாடு செய்த அமைப்புகளுக்கும், சில நிதி உதவி செய்தவர்களுக்கும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பாக பாதம் தொட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் வேறு சில அமைப்புகள் செய்தது போல மோசடியும் செய்துள்ளதால் இதை ஒருங்கிணைந்த பக்தர்கள் திருக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டது. பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலய நிர்வாகியான தணிகாச்சலம் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் ஆலய நிர்வாகியாக இருப்பதற்கு இந்த ஆலயத்தின் முன்னாள் அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலின் வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் ஆலய நிர்வாகி தணிகாச்சலம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் உள்ளே நுழைந்த முன்னாள் அறங்காவலர் நிர்வாகிகள் ஆலய நிர்வாகி தணிகாச்சலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டத்தை பாதியில் முடித்துக்கொண்ட ஆலய நிர்வாகி தணிகாச்சலம் கோவிலை இழுத்து மூடி சாவையுடன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் இன்று காலை கோவிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பாலமுருகன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து முடித்தவுடன் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பக்தர்களை கோவில் உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் ஆலய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அர்ச்சகர்கள் மீண்டும் வழக்கமான பணியை தொடங்கினர்.
மேலும் இதுகுறித்து இரு தரப்பினரையும் போலீசார் அழைத்து பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். குடியரசு தின விழாவில் ஜவஹர் கல்வி நிறுவனங்களுக்கு முதல்வரின் சிறந்த பள்ளிக்கான விருதை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். முதலமைச்சரின் சிறந்த பள்ளிக்கான விருது ஜவஹர் கல்வி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அந்த விருதினை அதன் நிறுவனர் ராம சிவராஜனிடம் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். பெர்மாடா இசை நிறுவனம் தனது 5வது ஆண்டு விழாவை புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் கோலாகலமாக கொண்டாடியது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய இந்த நிகழ்ச்சியில் கீபோர்ட், ட்ரம்ஸ் மற்றும் புல்லாங்குழலில் பல அபாரமான பாடல்கள் இசைக்கப்பட்டன. இவை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. நிகழ்ச்சியின் நிறைவில் பெர்மாடா இசை நிறுவனத்தின் உரிமையாளர் மதன் குமாருடன் தலைமை விருந்தினர் பரணி மற்றும் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களை கௌரவித்தனர். அவர்கள் சிறந்த நிகழ்ச்சிக்கான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கவசங்களை வழங்கினர். இசை, திறமை மற்றும் பாராட்டுகளால் நிரம்பிய இந்த விழா அனைவருக்கும் மறக்க முடியாததாக அமைந்தது. குடியரசு தின விழா அலங்கார வண்டி அணிவகுப்பில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி குடியரசு தின விழாவில் அரசு துறைகளின் நலத்திட்டங்களை விவரிக்கும் விதத்தில் அலங்கார வண்டிகள் அணிவகுப்பு நடைபெற்றது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை உட்பட 8 அரசு துறை அலங்கார வாகனங்கள் அணிவகுத்தன. பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவி, திருமண நிதி உதவி, கலப்பு திருமண நிதி உதவி, இலவச கல்வி திட்டத்தின் கீழ் நிதி உதவி, ஸ்காலர்ஷிப், வீடு கட்ட நிதி உதவி, தொடர் நோய்களுக்கு நிதி உதவி மற்றும் எதிர்பாராத மரணத்திற்கு நிதி உதவி உள்ளிட்ட ஆதிதிராவிடர் நலத்துறையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து எளிதாக விளக்கம் அளிக்கும் வகையில் அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வாகனம் முதல் பரிசை வென்றது. இதற்கான விருதினை கவர்னர் கைலாசநாதன் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனிடம் வழங்கினார். ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கவர்னருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையை சார்ந்த மாணவன் கடலில் குளித்தபோது ராட்சச அலைகள் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட குழுவினர் மீட்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்வதும் வழக்கம். ஆனால் புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த அபி என்ற கல்லூரி மாணவர் அவரது நண்பர்கள் 7 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் குளித்துள்ளார். அப்பொழுது ராட்சத அலைகள் சிக்கி கல்லூரி மாணவர் அபி கடலில் இழுத்துச் செல்லப்பட்டதை கண்டு அங்கு பணியில் இருந்த லைஃப் கார்டுகள் செல்வா மற்றும் அருண்குமார் ஆகியோர் விரைவாக கடலில் நீந்தி சென்று அலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து அவருக்கு முதலுதவி அளித்தனர். மேலும் மாணவனுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மாணவனை தத்தளித்த காப்பாற்றிய வீடியோ தற்போது இணையதளத்தில் பரவி வருகிறது. கூடப்பாக்கம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின்
அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் மேட்டு தெருவில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, ரக்ஷாபந்தனம் கட்டுதல், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, மகா பூர்ணாகதி யாகசாலை புறப்பாடும். அதனைத் தொடர்ந்து விமான கோபுரம் கும்பாபிஷேகம் மூலம் மூலவர் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆலயத்தின் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏடிஎஸ் தாமோதரன், வழக்கறிஞர் சசிபாலன், லோகையன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குணா பூசாரி, கூடப்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தென்னல் தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தென்னல் தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அகில இந்திய செயலாளர் குமரன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் இளஞ்சிரணி தலைவர் புகழேந்தி முன்னிலையில் பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேட்டி, சேலை, குடம், ஹெல்மெட், ஹாட் பாக்ஸ், குக்கர், தையல் மிஷின், தள்ளுவண்டி வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் எழில், ஜெயராஜ், யுவராஜ், வல்லன், சுமூகன், சேது, சந்தோஷ், பிரகாஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரி பாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரி பாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 21,60,000 ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்து மீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜி, உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் ஓமலூரில் அமைந்துள்ள பசுமை இல்லம் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 37ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் புதுவையின் கவிதை காதலன் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை மங்களகரமான குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து மகா கவி பாரதி, புரட்சி கவி பாரதிதாசன், தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆகிய புலவர்களின் பாடல்களை மேற்கோளாக எடுத்துக்காட்டி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் சிறப்புரையாற்றினார். கடந்த பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மற்றும் கலை நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் விருதுகளையும் வழங்கி மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் 1,00,000 செலவில் புனரமைக்கப்பட்ட நகராட்சி கழிப்பிடத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சிசாலை மார்க்கெட் வளாகத்தில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இயங்கும் கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது. சரியான பராமரிப்பு இல்லாததாலும் கட்டிடம் சிதிலமடைந்ததால் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது.
இந்த நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த சில மாதங்களாக மூடிய நிலையில் இருந்த நகராட்சி கழிப்பிடம் புனரமைப்பு செய்யப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கழிவறையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டம் வீராம்பட்டினத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நல சங்கம் சார்பாக 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் வீராம்பட்டினத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் சிறப்பாக செயலாற்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சிறந்த சேவைக்கான விருது அளிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு சங்கத்தின் செயலாளர் கோபு வரவேற்புரை அளித்தார். சிறப்பு அழைப்பாளராக வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் திருப்பணி குழு மற்றும் வீராம்பட்டினத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சங்கத்தின் ஆலோசகர் ராமு சிறப்புரையாற்றினார். இறுதியில் அருணாச்சலம் துணை செயலாளர் நன்றி தெரிவித்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டில் ரூபாய் 5 கோடி செலவில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் வார்டுக்கு உட்பட்ட மேஜர் சரவணன் நகர், மேட்டுத்தெரு, பள்ளிக்கூட வீதி, பொன்னியம்மன் கோவில் வீதி, கங்கையம்மன் கோவில் வீதி, அப்பாசாமி கோவில் வீதி, வாத்தியார் வீதி, நாகம்மன் கோவில் வீதி, சித்தானந்தா நகர், விவேகானந்தா வீதி, குமரன் வீதி உள்ளிட்ட 17 சாலைகளை ரூபாய் 5 கோடியில் செலவில் புதிய சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா கருவடிக்குப்பம் காத்தன் கழுவேற்றல் மைதானம் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கருவடிக்குப்பம் வார்டு பாஜக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், மகளிர், இளைஞர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் பள்ளி பொதுத் தேர்வில் சாதனை படைத்ததற்கான விருதை முத்திரையர்பாளையம் மேல்நிலைப்பள்ளி வாங்கியது. புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் பள்ளி பொதுத் தேர்வில் சாதனை படைத்ததற்கான விருதை முத்திரையர்பாளையம் மேல்நிலைப்பள்ளி வாங்கியது. இந்த விருதை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் கைலாசநாதன் அளித்த குடியரசு தின தேநீர் விருந்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகள் சீனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை புதுச்சேரி டிஐஜி சத்ய சுந்தரம் பார்வையிட்டார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.